தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆணவ படுகொலையானது காதலுக்கு எதிராக நடைபெறுகிறது. இந்த ஆணவ படுகொலையானது சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், ஏழை பணக்காரன் என்கிற பெயரால், இனத்தின் பெயரால் காதலுக்கு எதிராக இந்த படுகொலையானது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் நிகழ்த்தப்படுகிறது. இதற்கு ஒரு கோட்பாட்டு பின்னணி இருக்கிறது. அந்த கோட்பாடு என்னவென்றால் சனாதன கோட்பாடு, வர்ணாசிரம கோட்பாடு. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற இந்த கோட்பாட்டின் காரணமாக இந்த ஆணவ படுகொலையானது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் பல ஆணவ படுகொலை சம்பவங்களை நம்மால் சொல்ல முடியும். கோகுல்ராஜ் ஆணவ படுகொலை, கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலை, சங்கர் கௌசல்யா ஆணவ படுகொலை, கவின் சுபாஷினி ஆணவ படுகொலை, இப்படி தொடர்ச்சியாக ஆணவ படுகொலையானது தமிழகத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆணவ படுகொலையானது தடுக்கப்பட வேண்டும். இந்த ஆணவ படுகொலைக்கென்று ஒரு சிறப்பு சட்டமானது இயற்றப்பட வேண்டும். அதை வலியுறுத்தி மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக மதுரையில் தமுக்க மைதானத்தில் வருகிற பிப்ரவரி 21 ஒரு பண்பாட்டு பெருவிழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பண்பாட்டு பெருவிழாவிற்கு ஜனநாயக சக்திகள் அனைவரும் கட்சி கடந்து, இயக்கம் கடந்து வந்து ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.